ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்றைக்கி எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்இயர் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பட்ஜெட் ரேஞ்ச் வந்து ஒரு இயர்ஃபோன் வந்து வாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இயர்ஃபோனாக இருக்கும். பட்ஜெட் இயர்ஃபோனில் வந்து நிறைய இயர்ஃபோன் இருக்குது, பட் ஆனால் இது மட்டும் நமக்கு வந்து ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் எல்லாமே பார்க்கலாம். ஸோ கைஸ், அப்போ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆளில் செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மியூசிக் சாங்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த இமேஜ் வந்து பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எனக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சாங்ஸ்லாம் கேட்பேன். பட் எனக்கு இயர்ஃபோனுக்கும் எனக்கு வந்து இப்போ செட்டே ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக வந்து பார்த்தா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கேட்காம போயிடும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒயர் கட் ஆயிரும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு அட்டை இருக்கும், அந்த அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுற்றி வச்சுட்டு இப்படி பண்ணால் நமக்கு வந்து பாட்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நமக்கு வந்து ஒயர்லெஸ் இயர்ஃபோன் அப்புறம் டிடபிள்யூஎஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அந்த டைம் பீரியடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லாம் இருந்துச்சு, பட் அந்தளவுக்கு வந்து ஃபேமஸ் கிடையாது. இன் இயர்ஃபோன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் நானும் வந்து நிறைய பட்ஜெட்டான இயர்ஃபோன்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் எதுவுமே கிடைக்கல. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணுறது அதுக்கு முன்னாடியே நல்லா இருந்துச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி சோனிக் பேஸ் வந்து வாங்கியிருந்தேன். சோனிக் பேஸ் வாங்கிட்டு அது வந்து இப்போ திடீர்னு காணாமல் போய் எலியெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயர்லெஸ் இயர்ஃபோனே தேவையில்லை, எனக்கு ஒரு ஒயர்டு மட்டும் நல்லதாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் வந்து வாங்கினேன். ஸோ 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன இயர்ஃபோன் வந்து கேட்பீங்க. இதோட மாடல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீ டுயல் டிரைவர் இன் இயர்ஃபோன்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது பெஸ்ட்டு. ஸோ பட்ஜெட்டில் நிறையா இருக்குது, பட் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு 100% ஒர்த் அப்படின்னு ஏன் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் டிசைன் தான் பார்க்கணும். ஸோ பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மெயின் மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைடட் கேபிள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நமக்கு வந்து பார்த்தா டேங்கிள் ஃப்ரீ. ஸோ நமக்கு சிக்கலாச்சுன்னா வந்து ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பில்ட் நமக்கு அந்த குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயரில் வந்து இருக்கும். ஸோ ஒயர் வந்து நமக்கு மேபி கட் ஆகலாம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ பிரைடட் கேபிளாக வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அந்த கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக பிரைடட் கேபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பாதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நார்மல் இயர்ஃபோன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ளே பாஸ் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனால் நமக்கு வந்து இயர்ஃபோன் வந்துருக்கு. ஸோ அது நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஓவரால் லுக் வைஸ் தென்னுக்கப்புறம் டிசைன் பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்லேயே ஒரு மெயின் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம், டியூயல் டிரைவர். ஸோ இந்த நம்ம இயர்ஃபோனில் வந்து நமக்கு டியூயல் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லா இயர்ஃபோனும் நமக்கு வந்து சிங்கிள் டிரைவர் தான் இருக்கும். அந்த சிங்கிள் டிரைவர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸை புஷ் பண்ணும், தென்னுக்கப்புறம் இந்த சாங்ஸோட ட்ரபிள்ஸ் ஈக்குவல்ஸ் ஸோ எல்லாமே வந்து புஷ் பண்ணும். பட் இதில் நமக்கு டியூயல் டிரைவர் இருக்குது. டியூயல் டிரைவர்னா வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரைவர் வந்து இருக்கும். டியூயல் டிரைவரில் ஒரு டிரைவர் ஃபுல்லாக நமக்கு வந்து பேஸ் வந்து பார்த்துக்கும். இன்னொரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஈக்குவல்ஸ் ட்ரபிள்ஸு நம்ம சாங்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாங் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பணம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக வந்துட்டு நான் ரெட்மி சோனிக் பேஸ் வச்சுருந்தேன். அது வந்து போனதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் வந்து இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து டிடபிள்யூஎஸ் எனக்கு ஒயர்லெஸ் நெக் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் நான் எப்போயாவது தான் வந்துட்டு இப்போ ஒர்க் போகிற டைம்லாம் வந்து சாங்ஸ் கேட்கலாம் டைம் கிடையாது. பட் நைட் டைமில் அந்த டைம் யூஸ் பண்ணும்போது சண்டேஸில் யூஸ் பண்ணும்போது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூயல் டிரைவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாங்ஸ் கேட்கும்போது சரி, நீங்கள் மூவிஸ் பார்க்கும்போது சரி, இந்த இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேஸு இந்த க்ளவ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மியூசிக் கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ நமக்கு இந்த இயர்ஃபோனில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 இது கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அது நமக்கு வந்து பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் வந்து பார்த்தா கால் குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஏதாவது நாய்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா அதில் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து கேட்கும் அப்படின்றாங்க. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு நான் இன் இயர்ஃபோனில் பேசுவேன், அதுக்கப்புறம் மொபைலில் வந்து பேசுவோம். இப்போ ஆப்போசிட் பர்சன் வந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு எந்த விதமான கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஸோ ஆடியோ வந்து நல்லா இல்லை, அந்த மாதிரி எதுவுமே சொன்னது கிடையாது. ஸோ காலில் நம்ம பேசும்போது வந்து எந்த பிரச்சனை இல்லாமல் சூப்பராக வந்துருக்கு. தென் அதுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வந்து எல் ஷேப்பில் வந்துருக்கு. ஸோ நமக்கு மொபைலில் வந்து பண்ண ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நமக்கு வந்து பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. பட் இதுலேயே பெண்ட் ஆகும், பட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல் ஷேப்பில் இருக்கிறனால நமக்கு வந்து ஜஸ்ட் அப்படியே கீழே தான் வரும், நமக்கு மேலே வந்து போய் அமுத்துற அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஸோ நமக்கு எல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு இயர்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கம் வந்து ஒரு மேக்னெட்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு சாங்ஸ் கேட்காத நேரம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி அட்டாச் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ
அதோட கிரிப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக ஜஸ்ட் நம்ம கிட்ட கொண்டு போனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அது நமக்கு வந்து மேக்னெட்டிக் இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காதில் கேட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காதில் போட்டு ஜஸ்ட் எங்கள் கழுத்தில் தொங்கிட்டு கிடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருந்துக்கலாம், பட் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எந்த பட்ஜெட் இயர்ஃபோன்லையும் வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நான் பார்த்ததில்லை. ஒரு ஓவராலாக வந்துட்டு நமக்கு எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இந்த மீ டுயல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. ஃபைனலாக வந்து ப்ரைஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஆனால் நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அமேசான் கிரேட் இந்தியன் சேலோ, ஃபெஸ்டிவல் சேலோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 600 சேல் பண்ணுறாங்க. மற்ற டைமில் 800 இருக்கும். ஸோ 800 தான் ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 600 வந்து இது கம்மியாக வருது. ஸோ அந்த டைமில் வாங்கினா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு, தொலைஞ்சிச்சு அப்படின்னா நான் எதாவது வாங்கணும்னு வச்சுனா கூட செகண்ட் டைம் கூட வந்து வாங்குவேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இயர்ஃபோன் இது. இந்த இயர்ஃபோன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட்டில் வந்து வருது. உங்களுக்கு எது வேணும் பிடிச்சிக்கங்க. ஸோ நம்மக்கிட்ட ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, 2 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2 லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மீ டுயல் டிரைவர். ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த டுயல் டிரைவ் இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே ரிப்பன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோட நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.